Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஜெனரலான பதிவு தான் பார்க்க போறோம். இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிற அந்த மகளிருக்கான தொகை இருக்கு இல்லையா, மாதம் 1000 ரூபாய், அதை விண்ணப்பிக்கிறது, அப்புறம் அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்கிறது தான் எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 21 வயது நிரம்பி இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் யாருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 21 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்ற அந்த க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரே ஒருத்தருக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? எங்கே நம்ம வாங்குறது ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடை இருக்கு இல்லையா, ரேஷன் கடைக்கு பக்கத்துலேயே இருக்கிற முகாம் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் ரேஷன் கடையிலேயே அந்த ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வாங்கிட்டு வீட்டில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் போயிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெயின் க்ரைட்டீரியா, 21 இயர்ஸாக இருக்கணும், 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே உள்ளவங்க டேக்ஸ் பே பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இதை பண்ண முடியாது, இதில் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அது மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சொந்த நிலம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும், அது நெஞ்சை நிலமாக இருக்கணும், இல்லாட்டி 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். சப்போஸ் சொந்த இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்டுக்கு வருஷத்துக்கு நீங்கள் ஆண்டுக்கு 3600 யூனிட்குள்ளே குறைவாக நீங்கள் மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் அரசு ஒன்றிய அப்புறம் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை வங்கிகள் அந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க, அதை சார்ந்து அரசு சார்ந்து இருக்கிற எந்த ஒரு இதுக்கும் அவங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இப்போ நான் அதில் வேலை பார்க்கல, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதுவுமே வேலை பார்க்கலனாலும் நான் வெளியே தனியாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஜிஎஸ்டிலாம் பண்ணுறேன். அண்ட் ஆண்டு வருமானம் ஆனுவல் டர்ன் ஓவரே எனக்கு 50 லேக்ஸ்க்கு மேலே வருது அப்படின் போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஓய்வூதியம் ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த அரசு இதிலிருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆண்டு வருமானம் அந்த இதெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதில் சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால கரெக்டாக வைங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முக்கு போயிடலாம். உங்களுக்கு ஃபார்ம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீத், வங்கி பாஸ்புக், அதோட புத்தகம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த வங்கி பாஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தனி அக்கௌண்ட் இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டைன்றது ரேஷன் கார்டு, அதில் உங்களோட பேர் இருக்கணும். அண்ட் அதில் உங்கள் வயசு எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு மின் கட்டணம். ஸோ அதுவும் பார்ப்பாங்க. இந்த மின் கட்டணம் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மின் கட்டணம் கண்டிப்பாக காமிக்க வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கான ரசீது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றா பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு ஆதார் எண், ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான், சாம்பிள் நம்பர்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆதார் கார்டோட நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெயரில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், இல்லாட்டி தமிழில் கூட எழுதிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ் ராணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து குடும்ப அட்டை எண், அதாவது ரேஷன் கார்டோட அட்டை எண். அந்த எண் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்பிஹெச் அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உங்கள் ஃபோட்டோக்கு கீழே உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அதை வந்து இங்கே வந்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது திருமண நிலை. இப்போது திருமணம் ஆனவருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி திருமணம் ஆகாதவங்களுக்கா, இல்லை விவாகரத்தானவங்களா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் திருமணமானவர் அப்படின்னு சும்மா சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கேன். அடுத்து தொலைபேசி எண். இந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களோட ஆதார் கார்டு. நான் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா லேடிஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களோட ஆதார், அந்த ஆதாரில் எந்த நம்பர் வந்து செல் நம்பர் அசோசியேட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா. அதை தவிர்த்து நீங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் இல்லை வேறு நம்பர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ ஆதாரோட, அதாவது இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு ஓடிபி, அந்த ஆதார் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வரும். ஓகேங்களா. எந்த நம்பர் அசோசியேட் ஆகிருக்கோ அதுக்கு தான் வந்து மெசேஜ் வரும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஆதாருக்கான ஃபோன் நம்பரை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது கண்டிப்பாக அவங்களும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஏன் இந்த விண்ணப்பம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, எப்போவுமே நம்ம ஃபில் பண்ணிட்டு அங்கே போய் தப்பு பண்ணிவிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கிளியராக அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 91 மட்டும் முன்னாடி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் சொந்த வீட்டில் வந்து டிக் மார்க் போடணும். இங்கே வந்து டிக் மார்க் எங்கெல்லாம் போடணுமோ அங்கே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் டிக் மார்க்காக பதிலாக சும்மா ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்கே வாடகை வீடு இருக்குது, அதனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் தான் போடணும். ஓகேங்களா. ஹைலைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிக் மார்க்கை வந்து நீங்கள் இங்கேயே போடணும். ஓகேங்களா. என்னால் டிக் மார்க் போட முடியலனால ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து மாவட்டம். மாவட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க இப்போது கரண்ட்டாக, அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம். அதனால தான் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கேன். அதுக்காக நீங்கள் ரெண்டுத்தையும் டைப் பண்ணி எழுதிட்டு போயிடாதீங்க. இங்கிலீஷில் எழுதுறவங்க இங்கிலீஷில் எழுதிக்கிங்க, தமிழ் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே தமிழ்லேயே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஏதாவது ஒரே ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. தமிழ் இங்கிலீஷ்னு மாற்றி மாற்றி போடாதீங்க. இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ்லேயே எழுதிடுவாங்க, இல்லாட்டி தமிழ்லேயே எழுதுறீங்கன்னா தமிழ்லேயே வந்து எழுதிட்டு வாங்க. ஃபில் பண்ணுறது போது அதுதான் வந்து அப்படி தான் பண்ண முடியும். பேங்க்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழில் எழுத முடியாது இல்லையா, அதனால தான் நான் வந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஃபில் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தற்போதைய மின் இணைப்பு எண். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ சொந்த வீடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து மின் இணைப்பு எண் வந்து இங்கே போடணும். இதில் ரீஜன் கோடோட போடணும். ஓகேவா. இதே வாடகை வீடு செலக்ட் பண்ணிங்கன்னா இது தேவையில்லை, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வங்கியின் பெயர். வங்கியின் பெயரில் வந்து நீங்கள் உங்களோட சொந்த பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க நேமில் இண்டிவிஜுவலாக இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. அவங்க எந்த பேங்க்கோ அந்த பேங்க், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பேங்க்னா எஸ்பிஐ பேங்க். ஓகே. அது வந்து எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சு, செங்கல்பட்டுன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். அடுத்து மறுபடியும் வங்கி கணக்கு எண். வங்கி கணக்கு அதே தான். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனே வந்து ஐயோ இவ்வளோ தூரம் வரலையே நம்ம அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் நம்பர் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் இல்லையா பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ இவ்வளோதான் சொல்ல முடியாது, அதனால அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மிச்சம் வந்துச்சுன்னா காலியாக வந்தால் பிளாங்காக வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை மட்டும் கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ரெண்டு தடவைலேருந்து 3 தடவை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப விவரங்கள். இதில் வந்து 18 வயதிற்கு மேல் அப்படிதான் வந்து கேட்டிருக்காங்க. 18 வயதிற்கு மேல் உள்ளவங்களது
மட்டும்தான் நீங்கள் போடணும். அது கீழே உள்ள சின்ன பசங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் போட தேவையில்லை. 18 இயர்ஸ் தாண்டினவங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அவங்களோட மெம்பர்ஸ், அதாவது அந்த கார்டில் இருக்கும் இல்லையா, ரேஷன் கார்டில், ஸோ அந்த மெம்பர்ஸோட டீட்டெயில் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். வேறு எல்லாருக்கும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ எஸ் ராஜா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அகெயின் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் பண்ணிக்கலாம். அதே தான் நான் வந்து 2 விதமாக போட்டிருக்கேன். ஸோ எஸ் ராஜா கொடுத்துருக்கேன். வயது வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தொழில். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவனமாக பார்க்கணும். மாநில அரசு ஊழியர், ஒன்றிய அரசு ஊழியர், பொதுத்துறை ஊழியர், தனியார் நிறுவன ஊழியர், அரசு ஓய்வூதியம் பெறுவர், விவசாயி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு, மாநில அரசு, அந்த மத்திய அரசு, அது இதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஒன்றிய அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையவே கிடையாது. ஒன்று நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் ப்ரைவேட்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ப்ரைவேட் ஜாப் தான் பார்க்குறேன், ஒரு நார்மல் பெரிய பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைவேட்னா ப்ரைவேட் போட்டுக்கோங்க. இப்போ அரசாக இருக்கீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. இல்லை தினசரி ஓய்வூதியம் பெறவங்களா, இந்த மாதிரி விவசாயியா, அது என்ன இதுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாத வருமானம் வந்து உங்களுக்கு, ஸோ நான் சொன்ன மாதிரி 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இங்கே தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு வருமான வரி செலுத்துவரான்னு கேட்காங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு யாருமே வருமானம் செலுத்த போகிறதில்ல. ஸோ நான் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணலன்னா நோ, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்றோம். அடுத்த காலம். அப்போ மிச்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா நீங்கள் // போட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவது உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து லேடிஸ் நேம் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா இதில் வந்து லேடிஸோட வேறு யார் என்னென்ன லேடிஸ் இருக்காங்கன்னு கேட்கல, குடும்ப விவரங்கள் தான் கேட்டிருக்கு, இத்தனை வயசுக்கு மேலே. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வேறு பசங்க, பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போடலாம். 18 இயர்ஸ் மேலே உள்ள யாராவது பசங்களோ, இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது, இப்போ அவங்களாம் இருக்காங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை லேடிஸ் தான் போடணும்ல, எல்லாருக்குமே போடலாம். ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களாம் போட்டுக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்கள பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் அவங்களோட வருமானமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு / போட்டு இது அப்படியே இல்லைன்றதை காமிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொத்து விவரங்கள் அடுத்த பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா ஆமுக்கு டிக் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் டிக் மார்க் தான் போடணும். நான் ஜஸ்ட்டு இல்லைன்ற, நான் டிக் மார்க் போடாமல் ஹைலைட் காமிக்கிறதுக்காக ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டிக் மார்க் தான் போடணும். இல்லைனா ஆமில் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இல்லையில் டிக் மார்க் போட்டிக்கோங்க. ஸோ இல்லைன்றனால நான் இல்லையை வந்து டிக் மார்க் பதிலாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணாதீங்க, டிக் மார்க் தான் அடிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் மாதிரி அடிச்சுக்கிங்க. இந்த மாதிரி டிக் மார்க் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லையில் இப்போ சப்போஸ் ஆம் கொடுத்தீங்கன்னா, அதாவது சொந்த வீடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அரசு திட்டத்து மூலமாக நீங்கள் வந்து அந்த வீடை கட்டினீங்களா, இல்லை நீங்களா பணம் சேர்த்து கட்டினீங்களா அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆமா இல்லையான்றதை போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அப்படி சப்போஸ் இது இல்லைன்ற ஆப்ஷனாக இருந்தால் இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இது ஆம் எனில், அதாவது சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம், இல்லாட்டி இந்த ஆப்ஷன் போக தேவையில்லை. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நில உடைமை விவரங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சொந்த நிலம் இருக்குது அப்படின்னா ஆமில் டிக் போடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை டிக் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து இருக்குது அப்படின்னா தான் இந்த காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும். ஆம் எனில் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நஞ்சை புஞ்சை கேட்குறாங்க. நஞ்சைனா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கா, இல்லை மேலே இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆம் இல்லை இதுவும் அதே மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே? ஸோ இது இல்லாதனால நான் இல்லைன்றனால இது ஃபில் பண்ணல. அடுத்து வாகன விவரங்கள். விவரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கனரக வாகனம் இல்லை 4 சக்கர வாகனம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆமா இல்லையான்னு கொடுக்கணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இதில் வந்து எலிஜிபிலிட்டியில் என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா?
ஸோ இந்த மாதிரி இருந்தால் எலிஜிபிள் கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. க்ரைட்டீரியாவில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா நம்ம படித்தோம்ல. ஸோ உங்களுக்கு வந்து 4 சக்கர வாகனம் இந்த மாதிரி சொந்தமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வராது. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல லேடிஸ் யாராக இருந்தாலும் அவங்க சைன் போட்டுக்கோங்க. சைன் போட்டு ஜஸ்ட்டு கொண்டு போய் அந்த டைம் அண்ட் டேட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அதை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அங்கே போனோன்னே மறுபடியும் உங்ககிட்ட ஆதார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விசாரிப்பாங்க, எல்லாம் கரெக்டானு க்ராஸ் செக் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஓடிபியில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வரும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.